வணக்கம். டிஎன் ஸ்பார்க் திட்டத்தோட 3ஆம் பருவ மதிப்பீடு, அதாவது டேர்ம் 3 அசஸ்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வரப்போற இந்த ப்ராஜெக்ட் பேஸ்ட் எக்ஸாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா தெளிவா நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க. ஓகே, நாம எதை பத்தியெல்லாம் பேச போறோம்னு பாத்திரலாம். முதல்ல இந்த டிஎன்எஸ்பிஆர் ப்ரோக்ராம்னா என்ன, அடுத்து எக்ஸாம் தேதி, மற்ற டீடைல்ஸ் எல்லாம் என்ன, அப்புறம் உங்களுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் டாபிக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதை புரியறதுக்காக பிளாக்லிய வச்சு ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் கூட பார்க்க போறோம். கடைசியா இந்த திட்டம் உங்களுக்கு ஏன் ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். முதல்ல இந்த டிஎன் ஸ்பார்க் திட்டம்னா என்ன? டிஎன் ஸ்பார்க், இதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்கு. அது என்னன்னா தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் ப்ரோக்ராம் ஃபார் ஏஐ ரொபாட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா இது 6ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களோட டிஜிட்டல் அறிவையும் திறன்களையும் மேம்படுத்துறதுக்காகவே கொண்டு வந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம். இந்த திட்டத்தோட முக்கியமான கோல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 விஷயம் இருக்கு. 1, உங்க டிஜிட்டல் அறிவை வளர்க்கிறது. 2வது, கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். இது என்னடா புதுசா இருக்குன்னு யோசிக்காதீங்க. ஒரு பெரிய பிரச்சனைய குட்டி குட்டி பார்ட்ஸா பிரிச்சு சால்வ் பண்றது தான் இது. ரொம்ப சிம்பிள். 3வது, உங்க கிரியேட்டிவிட்டியை அதிகப்படுத்துறது. உண்மையை சொல்லணும்னா இந்த 3 ஸ்கில்ஸும் இன்னைக்கு உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அடுத்த செக்ஷனுக்கு போலாம். எக்ஸாம் எப்போ, என்னென்ன டீடைல்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இங்க நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா கவனிக்கணும். இது நீங்க எப்பவும் எழுதுற மாதிரி பேப்பர் பென் எக்ஸாம் கிடையாது. இது ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்ட் பிராக்டிக்கல் எக்ஸாம். அதாவது நீங்க ஒரு ப்ராஜெக்டை செஞ்சு காட்டணும். இந்த டேட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் பண்றதுக்கான டைம் மார்ச் 23ஆம் தேதி ஆரம்பிச்சு ஏப்ரல் 2ஆம் தேதி முடியுது. சோ இந்த டைம்குள்ள நீங்க உங்க ப்ராஜெக்டை முடிச்சிடணும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க ஸ்கூல்ல இருந்து பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸை டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு அனுப்ப வேண்டிய கடைசி தேதி ஏப்ரல் 6. சோ இந்த ஏப்ரல் 6ஆம் தேதியும் மறந்துடாதீங்க. நீங்க பண்ற இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்க டீச்சர்ஸ் உங்களுக்கு 20 மார்க்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க. சோ உங்க பெஸ்ட்டை கொடுங்க. இப்போ நாம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டுக்கு வந்துட்டோம். உங்க ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? உங்க கிளாஸுக்குன்னு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து ஏதாவது ஒரே ஒரு ப்ராஜெக்டை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி முடிக்கணும். இதுதான் உங்க டாஸ்க். இப்போ இந்த டேபிள பாருங்க. ஒவ்வொரு கிளாஸுக்கும் வேற வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க 6ஆம் வகுப்புனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னா பிளாக்லி செலக்ட் பண்ணலாம். 7ஆம் வகுப்புக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது டர்ட்டில் ஆர்ட். அதே மாதிரி 8ஆம் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு லீப்ரே ஆஃபீஸ், ஸ்கிராட்ச், பைத்தான்னு நிறைய டூல்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும்னு இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க வாங்க ஒரு சாம்பிள் ப்ராஜெக்டா பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பிளாக்லி ப்ராஜெக்டை எடுத்துக்கலாம். இதோட பேரு மேஸ் சேலஞ்ச், அதாவது ஒரு புதிரை சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா இந்த மேஸ்ல லெவல் 6 நீங்க சால்வ் பண்ணணும். ஆனா ஒரு கண்டிஷன், முடிஞ்ச வரைக்கும் கம்மியான பிளாக்ஸை யூஸ் பண்ணணும். இதை கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்தது டாஸ்க் 2. இது இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். இப்போ நீங்க மேஸ்ல லெவல் 8 சால்வ் பண்ணணும். பாத்தீங்களா, இதோட ரூட் இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு 5 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் சரி. ஆனா இந்த ப்ராஜெக்ட் பண்றதால நமக்கு என்ன லாபம்? இது ஏன் நமக்கு இவ்ளோ முக்கியம்னு யோசிக்கிறீங்களா? வாங்க அத பத்தி பேசலாம். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்றது மூலமா உங்க ஃபியூச்சருக்கு தேவையான பல முக்கியமான ஸ்கில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா சொல்லணும்னா பிரச்சனை தீர்க்கும் திறன், உங்க கிரியேட்டிவிட்டி, அப்புறம் நாம ஏற்கனவே பேசினா கம்ப்யூட்டேஷனல் திங்கிங், இது எல்லாமே டெவலப் ஆகும். சிம்பிளா சொல்லணும்னா இந்த ப்ரோக்ராமோட நோக்கமே எதிர்கால டிஜிட்டல் உலகத்துக்கு உங்களை தயார்படுத்துறது தான். இது வெறும் மார்க்ஸ்க்காக மட்டும் இல்ல, ஒவ்வொரு கிளாஸ்ல இருந்தும் செலக்ட் ஆகிற பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அங்கீகாரமும் சர்டிஃபிகேட்ஸும் கிடைக்க போகுது. யோசிச்சு பாருங்க, உங்க டேலண்ட்டை காட்ட இது ஒரு சூப்பரான சான்ஸ் இல்லையா? புதுசா கத்துக்கவும் உங்க திறமைய வெளியே காட்டவும் இது ஒரு அருமையான வாய்ப்பு. அப்போ உங்க டிஜிட்டல் பயணத்தை ஆரம்பிக்க நீங்க ரெடியா?